ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொளிஞ்சிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழத்தில் தான் சாப்பாடு செய்ய போகிறோங்க. இது வந்து காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் பாதியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு பழத்தில் செஞ்சாலும் சரி இல்லை காயில் செஞ்சாலும் சரி எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து 2 நல்ல பழமாக எடுத்து அது ஜூஸ் போடுறதுக்கும் 2 வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறத வந்து சாதமும் செய்ய போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸ் போட போகிறேன். ஜூஸ் வந்து ஆல்ரெடி நம்ம விக்டோரியா ஆயுர்வேதம் சேனலில் வந்துட்டு போட்டு அதோடைய பெனிஃபிட்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். வேணா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன். ஸோ இந்த 2 காயாக இருக்க பழத்தில் வந்து சாதம் செய்யலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த காய் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ 2ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒருத்தர் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கான சாப்பாடு தானே செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து 2 காய் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 2ஐயுமே கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 பீஸை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், புளிப்பு வந்து பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா போதும் அப்படின்றனால எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து நல்ல புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காயே போதுமானது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு. பட் இதில் கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கேன், நான் இனிப்பாக இருக்க லைட்டாக இனிப்பாகவும் இருக்குன்றனால ஒரு 3 பீஸ் அதில் எடுத்திருக்கேன், 1.5 பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள விதைகள் எல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். அப்படியே கலந்துட்டு இதை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் நார்மலாக லெமன் சாதம் மாதிரி சும்மா தாளித்து கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கலாம். கூட சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் ரொம்ப குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கலாம். அலசி எடுத்த கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஜஸ்ட்டு நீங்கள் தாளித்து கூட அப்படியே கூட செய்யலாம். கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பழ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி கோர்ஸாக இருக்கும். அப்படியே இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான 2மே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், லைட்டாக இது பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது கூட நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சிருக்கேன். கூடவே நம்ம அரைச்சி கோர்ஸாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள கலர் மாறக்கூடாது, லைட்டாக பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் தானே உப்பு சேர்த்து வச்சுருக்கோம், அதனால் வந்து சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜூஸ், அந்த இதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூட்டோடு சேர்க்க வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இப்போ இது ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாம் அந்த 3 இது மட்டும் தான் சேர்த்தேன். எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, இங்கே பாருங்கள், இந்த பீஸ் நான் சேர்க்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதனால் இதுவே போதுமானது போல் இருக்குது. அதனால் சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்க போகிறேன். சாதம் வடித்த சாதத்தை கொஞ்சம் நேரம் ஃபேன் கடியில் வச்சு நல்லா பரவலாக வச்சு ஆற வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம கிளற எல்லா சாதத்துக்குமே இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொளிஞ்சிக்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை மேலே தூவி கிளறி விட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொளிஞ்சிக்காய் சாதம் ரெடி ஆகியாச்சு. இது கூட நீங்கள் தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம். அது மாதிரி கிரேவி மாதிரியான எந்த ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய விக்டோரியா ஆயுர்வேதம் சேனலில் இது ஜூஸ் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.